ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் சிவா. இது உங்கள் இசிஜி இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் கிராமர். ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நவுனை பற்றி. நவுன்னா என்னென்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பெயர் சொல். அது எதனுடைய பெயராக வேணால் இருக்கலாம். ஒரு நபர், ஒரு இடம், பொருள், ஐடியா, எதனுடைய பெயர் சொல்லால் கூட அது இருக்கலாம். There are different types of noun. என்னென்ன அப்படின்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்க்ரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், நான் கவுண்டபிள் நவுன், கலெக்டிவ் நவுன், காம்பவுண்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ஃபர்ஸ்ட் காமன் நவுன்னா என்னன்னு பார்ப்போம். எல்லா நவுனுமே பிளேஸ், பர்சன், திங் ஒரு ஐடியா இதனுடைய பெயர் சொல்லாதான் இருக்கும். காமன் நவுன்னா பொது பெயர்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக அதனுடைய பெயர் சொல்கிறது பொது பெயர், காமன் நவுன் சொல்லலாம். காமன் நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம அப்பர் கேஸில் எழுதக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். எப்போ எழுதலாம் அப்படின்னா, அந்த காமன் நவுனை ஒரு பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பொழுதே அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கேபிட்டல் லெட்டர். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது எந்த லெட்டரில் ஆரம்பிக்கணும், அப்பர் கேஸில் தான் ஆரம்பிக்கணும், கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும். காமன் நவுன் சென்டென்ஸோட பிகினிங்கில் வந்துச்சுன்னா அப்பர் கேஸ் யூஸ் பண்ணணும், மற்றபடி அப்பர் கேஸில் ஆரம்பிக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மதர், பேபி, பேர்ட், புக், கண்ட்ரி, பேட்ரியட்டிசம், இது எல்லாமே பொது பெயர்கள் தான். எந்த கண்ட்ரின்னு குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் காமன் நவுனில் வருது. பேட்ரியட்டிசமும் அப்படி தான், பொதுவாக பேட்ரியட்டிசம்னு சொல்லியிருக்காங்க, எந்த கண்ட்ரி மீதான தேசப்பற்றுன்னு குறிப்பிட்டு சொல்லலை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்னென்னா, இடம், ஒரு நபர், பொருள், ஐடியா எதுவாக வேணால் இருக்கலாம். அதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் எப்போதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அது சென்டென்ஸோட ஆரம்பத்துலையாக இருக்கலாம், இல்லை இடையில இருக்கலாம். எப்போ வந்தாலும் ப்ராப்பர் நவுன் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். குழந்தைங்க அடிக்கடி பண்ணுற தப்பு என்னென்னா, தன்னோட பேரை எழுதும்போது முதல் எழுத்தை ஸ்மால் லெட்டரில் எழுதுறது. ஒரு நபருடைய பெயர் ப்ராப்பர் நவுன், அதனால் அந்த பெயரை எப்போதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது சென்டென்ஸோட ஆரம்பத்துலையாக இருக்கலாம், இல்லை இடையிலையாக இருக்கலாம். நபருடைய பெயர் மட்டும்தானா கேட்டிங்கன்னா இல்லை, அது ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம், ஒரு பொருளுடைய பெயராக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அது ஒரு ப்ராப்பர் நவுனாக இருந்துச்சுன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா, ஜாஸ்மின், கிரீன்லேண்ட், மவுண்ட் கிளிமஞ்சரோ, ஜாக் ரசல் டெரியர், ஃப்ரைடே, மே. கண்ட்ரின்னு பொதுவாக சொல்லாமல் இந்தியான்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஜாக் ரசல் டெரியர் அப்படின்னா ஒரு டாக் ப்ரீடு. டாக் அப்படின்னு சொல்லாமல் அந்த ப்ரீடோட பேர் ஜாக் ரசல் டெரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது குறிப்பிட்டு சொல்கிறதுனால ப்ராப்பர் நவுன். மந்த் அப்படின்னு சொல்லாமல் மேன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அது ப்ராப்பர் நவுன். காமன் நவுனையும் ப்ராப்பர் நவுனையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மவுண்டைன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மலைகளையுமே மவுண்டைன் தான் சொல்கிறோம், ஆனால் மவுண்ட் கிளிமஞ்சரோன்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓஷன்னு பொதுவாக சொல்லும்போது அது காமன் நவுன். அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன்னு குறிப்பிட்டு சொல்லும்போது அது ப்ராப்பர் நவுனாக இருக்குது. லாங்குவேஜ்னு பொதுவாக சொன்னால் அது காமன் நவுன், இங்கிலீஷ்னு குறிப்பிட்டு சொன்னால் அது ப்ராப்பர் நவுன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கவுண்டபிள் நவுன். எல்லா காமன் நவுனுமே ஒன்று கவுண்டபிள் நவுனாக இருக்கணும் அல்லது அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கணும். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா கவுண்ட் பண்ணக்கூடியது, அதாவது 1, 2, 3 அப்படின்னு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ணிட முடியணும், அதுதான் கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் சிங்குலராகவோ அல்லது ப்ளூரலாகவோ இருக்கலாம். சிங்குலராக இருக்கும்பொழுது ஆர்டிகல் ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலாக இருக்கும்பொழுது நம்பர்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் ஆப்பிள், 2 ஆப்பிள்ஸ், 3 பொட்டேட்டோஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனை கவுண்ட் பண்ண முடியாது, சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர், ரைஸ், வாட்டர், ஸ்னோ, ஹேர், சாண்ட். கவுண்டபிள் அண்ட் நான் கவுண்டபிள் நவுனையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸி. கவுண்டபிள் நவுனை கவுண்ட் பண்ண முடியும், நான் கவுண்டபிள் நவுனை கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்டபிள் நவுனை சிங்குலர் நவுனாவோ ப்ளூரல் நவுனாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சிங்குலர் ஃபார்ம் வேர்போ ப்ளூரல் ஃபார்முக்கான வேர்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் கவுண்டபிள் நவுனை சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கான வேர்பு கூட சிங்குலர் ஃபார்ம் வேர்பு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கவுண்டபிள் நவுன் சிங்குலர் நவுனாக இருக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி ஏ அண்ட் தி அப்படிங்கிற ஆர்டிக்கலோ, மை அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுனோ அல்லது 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர்ஸோ யூஸ் பண்ணலாம். அதுவே ப்ளூரல் கவுண்டபிள் நவுனாக இருக்கும் பொழுது சம், எனி, மெனி, ஃபியூ இந்த மாதிரியான குவாலிஃபயர்ஸை யூஸ் பண்ணலாம். அன்கவுண்டபிள் நவுன் எல்லாமே சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கும்னு நமக்கு தெரியும், அதனால் ஏ அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, நம்பர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக சில குவாலிஃபயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சம், எனி, மச், லிட்டில் இந்த மாதிரியான குவாலிஃபயர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. எதில் நம்ம ஏ அண்ட் நியூமரல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே அன்கவுண்டபிள் நவுனுக்கு ஏ அண்ட் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். எப்போ அப்படின்னா அதில் குவான்டிட்டி எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுக்கான ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக 1 டீ, 2 டீ, 1 சுகர், 2 சுகர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவே அதோட குவான்டிட்டியை எக்ஸாக்டாக குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அ கப் ஆஃப் டீ, 2 கப்ஸ் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம்.
a pack of sugar, 2 packs of sugar அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவுண்டபிள் நவுன் சிங்குலர் ஃபார்ம்லேயோ ப்ளூரல் ஃபார்ம்லேயோ இருக்கலாம். ஆனால் அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். அன்கவுண்டபிள் நவுனில் லிக்விட், சப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ், பவுடர் அண்ட் கிரெயின், மாஸ் நவுன்ஸ், நேச்சுரல் ஃபினாமினா, ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங், ஃபீலிங்ஸ், கேஸ், இது எல்லாமே வரும். இது எல்லாமே சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் வரும், ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்கூடாது. கவுண்டபிள் அண்ட் நான் கவுண்டபிள் நவுன் பற்றி கொஸ்டின் கேட்கும் பொழுதோ அல்லது ஆன்சர் சொல்லும் பொழுதோ கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். எண்ணக்கூடிய கவுண்டபிள் நவுன்ஸை மட்டும்தான் நம்ம எத்தனை, ஹவு மெனின்னு கேட்க முடியும். எண்ண முடியாத அன்கவுண்டபிள் நவுன்ஸை நம்ம ஹவு மச்ன்னு தான் கேட்கணும், எவ்வளவு அப்படின்னு தான் கேட்கணும். கவுண்டபிளுக்கு பாசிட்டிவாக இருந்தால் மெனி யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாக இருந்தால் நாட் மெனி யூஸ் பண்ணலாம். அன்கவுண்டபிளுக்கு பாசிட்டிவாக இருந்தால் மச், நெகட்டிவாக இருந்தால் நாட் மச் யூஸ் பண்ணலாம். a lot of அப்படிங்கிற வேர்ட் அன்கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம், கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் வரும். ஆனால் சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏ அல்லது ஆன் இந்த மாதிரியான ஆர்டிக்கல் அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனால் சில நேரங்களில் அன்கவுண்டபிள் நவுனோட அமௌண்ட்டை குறிப்பிட்டு சொல்லும்பொழுது, அதோட குவான்டிட்டியை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நம்ம ஏ ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கலோ 1 2 3 அப்படிங்கிற நியூமரலோ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தவறு. ப்ளூரல் ஃபார்மில் சொல்லக்கூடாது. சம் எக்யூப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அல்லது a piece of equipment, 2 pieces of equipment அப்படி சொல்லலாம். ஒரே ஒரு ஹேர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு ஆர்டிக்கல் ஏ யூஸ் பண்ணி அதை கவுண்டபிள் நவுனாக யூஸ் பண்ணலாம். லாட் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லும்போது அது எண்ண முடியாதது, அதனால் அதை அன்கவுண்டபிள் நவுனாக கன்சிடர் பண்ணணும். கவுண்ட் அண்ட் நான் கவுண்ட் நவுனுக்கு தேவையான குவாலிஃபயர்ஸ், ஆர்டிகல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம். கவுண்ட் நவுன்னாலும் கவுண்டபிள் நவுன்னாலும் ஒன்று தான். ஆர்டிக்கல் ஏ யூஸ் பண்ணலாம், மெனி, ஃபியூ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் கவுண்ட் அப்படின்னாலும் அன்கவுண்டபிள் நவுன்னாலும் ஒன்று தான். அதுக்கு மச், லிட்டில், அ லிட்டில் பிட் ஆஃப் இந்த மாதிரியான குவாலிஃபயர்ஸ் யூஸ் பண்ணலாம். போத் அப்படின்னா கவுண்ட் நவுன்லேயும் வரும், நான் கவுண்ட் நவுன்லேயும் வரும். தி, சம், எனி, நோ, அ லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப், எனஃப், பிளண்டி ஆஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன்னா என்னென்னா, கண்ணால் பார்க்கக்கூடியது அல்லது தொட்டு பார்க்கக்கூடியது, காதால் கேட்டு உணரக்கூடியது, ஸ்மெல் பண்ணி உணரக்கூடியது அல்லது டேஸ்ட் பண்ணி உணரக்கூடியது. ஐம்புலன்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புலன்களால் உணரக்கூடியது தான் கான்க்ரீட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், அ கார், அ பால், அ டாக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஐடியாவாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், அதை நம்மளால் ஃபிசிக்கல் வேர்ல்டில் கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் மட்டுமில்லை, மற்ற எந்த புலன்களாலையும் நம்மளால் அதை உணர முடியாது, மனதால் மட்டுமே உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரில்லியன்ஸ், பியூட்டி எட்ஸெட்ரா. ஒருத்தரை பார்த்த உடனே அவர் பிரில்லியண்ட்டான ஆளா, பியூட்டிஃபுல்லான ஆளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. மனதால் மட்டுமே உணரக்கூடிய விஷயங்கள் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கான்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுனை கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். டீச்சர், போலீஸ் ஆஃபீஸர், கேட், பென், ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாமே கண்ணால் பார்த்து உணரக்கூடிய விஷயங்கள் தான். கிளவர், கரேஜ், லாயல்ட்டி, ஆர்டிகுலேட், கன்வீனியன்ஸ் இது எதுவுமே ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் இல்லை, அதனால் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் கட்டாயமாக அன்கவுண்டபிள் நவுனாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, மெட்டீரியல் நவுன் எப்போதுமே ஒரு பொருளை செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. மெட்டீரியல் அப்படின்னாலே ரா மெட்டீரியலை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்ன ரூல்ஸ் பார்த்தோம், அந்த பொருள் நிறையா இருக்கும் ஆனால் சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கணும்னு பார்த்தோமா. அதே தான், நிறைய சில்வர் இருந்தாலும் அதை சிங்குலர் ஃபார்மில் தான் சொல்லணும். கோல்டு, அயன், காட்டன், டைமண்ட், பிளாஸ்டிக் இது எல்லாமே மூலப்பொருட்கள், அதனால் இதை மெட்டீரியல் நவுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருள். அதாவது ரிங் செய்யணும் அப்படின்னா கோல்டோ சில்வரோ தேவை. ஒரு நைஃப் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அயன் தேவை. ஒரு க்ளோத் ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரா மெட்டீரியல் காட்டன். இந்த மாதிரியான மூலப்பொருட்கள் தான் மெட்டீரியல் நவுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ நேம் ஃபார் சம்திங் விச் இஸ் டேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஞ்சபிள் அப்படின்னா ஐம்புலன்களால் உணரக்கூடியது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன மேம் நீங்கள் கான்க்ரீட் நவுனும் ஐம்புலன்களால் உணரக்கூடியதுன்னு சொன்னீங்க, மெட்டீரியல் நவுனும் ஐம்புலன்களால் உணரக்கூடியதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி மேம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கான்க்ரீட் நவுன் எல்லாமே கவுண்டபிள் ஆர் நான் கவுண்டபிள் எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் மெட்டீரியல் நவுன் நான் கவுண்டபிளாக தான் இருக்கும், குறிப்பாக மெட்டீரியலாக இருக்கும், அதாவது ரா மெட்டீரியலாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னா, தனித்தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது விலங்குகள் அல்லது பொருட்களை சேர்த்து மொத்தமாக கலெக்டிவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் கலெக்டிவ் நவுனாக இருக்குது. கலெக்டிவ் நவுன் சில இடங்களில் சிங்குலராகவும் சில இடங்களில் ப்ளூரலாகவும் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டீம் தனித்தனி பிளேயர்ஸை ஒன்றா சேர்த்து ஒரே வார்த்தையாக குறிக்கக்கூடியது, அதாவது கலெக்டிவாக அவங்களோட பேர் டீம். தனித்தனியாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸை ஒன்றா சேர்த்து மொத்தமாக கலெக்டிவாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஜூரி. ஃபார் மோர் எக்ஸாம்பிள்ஸ், a school of fish, a pack of cards, a herd of cattle and etc. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் நவுன். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் காம்பவுண்ட் நவுன்.
2 வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது அந்த 2 வார்த்தைகளுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கலாம். அந்த இரண்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் நவுனுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீ ஃபுட். சீன்றதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங், ஃபுட் அப்படிங்கிறதுக்கு வேறு மீனிங். ஆனால் சீ ஃபுட் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினங்களை உண்ணக்கூடிய உணவாக மாற்றுறது தான் சீ ஃபுட். சில காம்பவுண்ட் நவுன்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் வரலாம், அல்லது ஸ்பேஸ் வராமல் கூட சில வேர்ட்ஸ் இருக்கலாம், அல்லது சில வேர்ட்ஸில் ஹைஃபன் வரலாம். ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸாக கூட காம்பவுண்ட் நவுன்ஸ் வரலாம். ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் நவுனில் இருக்கிற 2 அல்லதுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நவுனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நவுன் ப்ளஸ் நவுனாக கூட இருக்கலாம், இல்லை அட்ஜெக்டிவ் இருக்கலாம், வேர்ப் இருக்கலாம், ப்ரொப்போசிஷன் இருக்கலாம், இதில் எதுவாக வேணால் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பாடி கார்டு. பாடி அப்படிங்கிறது ஒரு நவுன், கார்டு அப்படிங்கிறது நவுன். ஸோ நவுன் ப்ளஸ் நவுன் பாடி கார்டு. ஃபுல் மூன். ஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், மூன் அப்படிங்கிறது நவுன். ஸோ ஃபுல் மூன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் காம்பவுண்ட் நவுனாக ஃபார்ம் ஆகுது. அண்டர் கிரவுண்ட். அண்டர் அப்படிங்கிறது ப்ரொப்போசிஷன், கிரவுண்ட் அப்படின்னா நவுன். அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொப்போஷன் ப்ளஸ் நவுன் காம்பவுண்ட் நவுனாக வருது. டிரைவிங் லைசன்ஸ். டிரைவிங் அப்படிங்கிறது வேர்ப், லைசன்ஸ் அப்படிங்கிறது நவுன். லவ் இன் அந்த காம்பவுண்ட் நவுனில் லவ் அப்படிங்கிறது நவுன், இன் அப்படிங்கிறது ப்ரொப்போசிஷன். ஹேர் கட். ஹேர் அப்படிங்கிறது நவுன், கட் அப்படிங்கிறது வேர்ப். செக் இன். செக் அப்படிங்கிறது வேர்ப், இன் அப்படிங்கிறது ப்ரொப்போசிஷன். ட்ரை கிளீனிங். ட்ரை அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், கிளீனிங் அப்படிங்கிறது வேர்ப். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். Thank you for watching. Thank you for the subscription. Bye bye.